இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலங்களில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல இன்றைக்கும் ஒரு அழகான விடயத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடவுள் எங்களை நேசிக்கிறார். அவர் தயவுள்ளவர். நேசிப்பது மாத்திரமல்ல, அவர் எங்கள் மீது பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சரி பிள்ளைகள், நாங்கள் திருமறையிலே சில வசனங்களை வாசித்துவிட்டு பாடத்துக்குள்ளாக செல்லுவோம். லூக்கா 3 அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆம் பிள்ளைகள், இந்த வசனங்களுக்குள்ளாக நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட வேளையிலே என்ன நடக்கின்றது? பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே அவர் மீது இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, வானத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாகினது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. கடவுள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். இயேசு கடவுளின் குமாரனாக இருந்தாலும் அவர் மிகவும் பணிவாக தாழ்மையாக யோவான் ஸ்நானகனிடம் சென்று ஞானஸ்நானம் பெற்றார். பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம், எந்த ஒரு பிழையும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து தன்னையே எங்களுக்காக அர்ப்பணித்தும் இருக்கிறார். அவர் எவ்வளவு ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவுக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு உறவு வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்தின் பின் இயேசு தன்னுடைய ஊழிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாகிறார். பிள்ளைகள், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், நீங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் உங்களுடைய பெற்றோர் உங்களை அழைத்து சென்று அங்கே உங்களுடைய குருவானவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார். அது மாத்திரமல்ல, சில வேளையிலே நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபடியினாலே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டிலே தம்பி தங்கச்சி மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களையும் உங்களுடைய பெற்றோர் அழைத்து சென்று அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது. ஞானஸ்நானத்தின் மூலம் என்ன நடக்கிறது? நீங்கள் கடவுளுடன் உங்களுக்கு ஒரு உறவு இணைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல பிள்ளைகள், திருச்சபையிலே உங்களை ஒரு அங்கத்தவராக, ஒரு உறுப்பினராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபைக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனூடாக கடவுள் சந்தோஷப்படுகிறார், கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். அதே நேரத்திலே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் பார்த்தோம், இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது அவருக்குள்ளே இருந்த பணிவு, தாழ்மை, இப்படியான குணாதிசயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போல ஞானஸ்நானம் பெற்ற எங்களுக்குள்ளே இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கின்றதா? நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாங்கள் அமைதியானவர்களாய், தயவுள்ளவர்களாய், பணிவுள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்கிறோமா? அல்லது எப்படியான குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறது? எப்பொழுதுமே நாங்கள் மிகவும் நல்லதை அல்லது பெஸ்டானதை தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பழகுகின்ற நண்பர்கள், எப்படிப்பட்ட நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்வோம், எப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் பழகுகின்றோம். சில வேளையிலே நாங்கள் மிகவும் அழகான அல்லது அழகான உடுப்பு போடுகின்ற, அழகாக உடுத்தி வர்ற, படிக்கின்ற இப்படியானவர்களோடு தான் நாங்கள் நண்பர்களாக இருக்க விருப்பப்படுவோம். சில வேளையிலே பாடசாலையிலையும் அல்லது திருச்சபையிலையும் எங்களுடைய ஓய்வு நாட் பாடசாலையிலையும் கூட நாங்கள் அப்படியான நல்லா படிக்கக்கூடிய நண்பர்களை மாத்திரம் எங்களுடைய பக்கத்திலே வைத்துக்கொள்ளுவோம். அவர்களுடைய பக்கத்திலே போய் நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். சில வேளையிலே எல்லாம் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் அல்லது நான் தான்
முதலாவது இடத்தை அடைய வேண்டும் பொழுது நான் தான் எல்லாவற்றிலும் பெஸ்ட் என்று சொல்லி நல்ல பேர் திறமையானவள் என்று சொல்லி நான் தான் திறமையானவள் அப்படி என்று சொல்லி பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அப்படியான சிந்தனை எங்களுக்குள்ளே வருகின்றதா? ஆனால் அப்படியாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் மற்றவர்களை தாழ்த்தி இழிவாக பேசுகின்றோமா, அல்லது மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் மனம் நோகுகின்ற விதத்திலே அவர்களுக்கு குறை கூறுகின்றோமா? சில வேளையிலே குறைகளோடு இருக்கின்றவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம், அல்லது அவர்களோடு நாங்கள் போய் பழக மாட்டோம் தானே, அவர்களை ஒதுக்கி வைப்போம். ஆனால் நாங்கள் அப்படியாக செய்யக்கூடாது. காரணம், கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து மிகவும் தாழ்மையான குணாதிசயங்களோடு பணிவுடன் அவர் செயல்பட்டார். அதே போல இயேசுக்குள்ளே நாங்களும் இயேசுவை போல அந்த குணாதிசயங்களோடு மிகவும் தாழ்மையாக பணிவாக மற்றவர்களோடு நாங்கள் பழக வேண்டும். மற்றவர்களை அப்படியாக நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்கின்ற வேளையிலே கடவுள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது போல எங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார், எங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். அப்படியாக வாழ்வதனூடாக கடவுளின் நாமம் மகிமைப்படப்படுகிறது. எங்களை நேசிக்கின்ற, எங்கள் மீது தயவு காட்டுகின்ற கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோமா? சரி, கண்களை மூடி கரங்களை கூப்பிக்கொள்ளுவோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பு செய்கின்ற நல்ல இயேசு சுவாமி, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. கடந்த மாதம் முழுதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதாவே இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷ விதமாய் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்து நீர் வழிநடத்துவீராக. விசேஷ விதமாய் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டோம், நீர் எவ்வளவு தயவுள்ளவர், நீர் பணிவுள்ளவர் என்று சொல்லி அந்த குணாதிசயங்களை எங்களுக்குள்ளும் பிறப்பிக்கும்படியாக அப்படியான குணாதிசயங்களோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படும் தாங்கி வளர்த்து இயேசுவின் நாமத்தில் ஆமென்.